அது வரைக்கும் நீங்கள் 3 பேரும் பேசுகிற வரைக்கும் நல்ல சமுதாயத்தை உருவாக்குபவர்கள் பெண்களா ஆண்களாங்கிற ஒரு சின்ன பட்டிமன்றத்தோடு தொடங்குவோம். முதலாவதாக நம்மளுடைய பள்ளியின் முதல்வர் ஐயா ஆரோக்கியராஜ் அவர்களை வாங்க. அன்னை தமிழை வணங்கி மிக அருமையான ஒரு பணிவு குணம் கொண்ட நல்ல நடுவர், மனைவியிடம் எப்படியெல்லாம் அமைதியாக அழகாக அடக்கமாக வாழ்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக சொன்னார். அவருக்கு ஸ்பெஷல் வணக்கம். இந்த பள்ளிக்கும் எனக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. 22 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பள்ளியிலே நான் வேதியியல் ஆசிரியராக பணிபுரிந்தேன். இன்று இந்த பள்ளியின் இயக்குநராக இருக்கிற மரியாதைக்குரிய என்னுடைய மாணவ இளவல் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் சமூக ஆர்வலர் புதுச்சேரியினுடைய எதிர்கால அரசியல் நம்பிக்கை நட்சத்திரம் மௌலி அவர்களை மனமாற வணங்கி மகிழ்கிறேன். என்னோடு என் அணிக்கு வலு சேர்க்க வந்திருக்கின்ற அருமை சகோதரி அருமை நண்பர் செல்வமணி அவர்களே, நான் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் நாங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் அப்படியே ஆமோதித்து எஸ் பட்டம் போட இருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் வணக்கம். ஆந்தோர்களே சார்ந்தோர்களே, அவை நிறைந்த நல்ல உள்ளங்களே, உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்கிறேன். நல்ல தலைப்பு. அவர் சொன்னார், நம்முடைய கலாமுடைய உறுதிமொழி எடுக்கும்போது சொன்னார், படிக்கலாம், உழைக்கலாம், கலாம் கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்களாம் சிரிக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். கொஞ்சம் சிரிங்களேன், ட்ரை பண்ணுங்களேன், வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ இருக்கமா? இது சாதாரண தலைப்பு. இலக்கியங்கள்லேருந்து வரலாற்றுலேருந்து பெரிய சான்றுகள்லாம் நாங்கள் சொல்ல வரல. ஒரு மனுஷனுக்கு முக்கியமான இடம் 3: ஆண், குடும்பம், தொழில், சமூகம். முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை. நல்ல சமுதாயம்னா என்ன? அன்பான சமுதாயம், அமைதியான சமுதாயம், அழகான சமுதாயம், மகிழ்ச்சியான சமுதாயம், பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு பெற்ற சமுதாயம். இது இருந்தால் போதும். ஆணுக்கு தேவை மகிழ்ச்சி, சந்தோஷம். அது வீட்டில் இருக்கா? பெரிய கேள்விக்குறி. ஓடா உழைச்சி மாடா உழைச்சி வீட்டுக்கு வரான். வீடு நிம்மதியா இருக்கா? வீடா இருக்கா? தெரியலையே. முடிவெடுக்கிறதுல பெண்களை மாதிரி ஒரு சாமர்த்தியம் படம் நீ பார்க்கவே முடியாது. வீடா இருக்கா? ஆமா, இது தெரியாது. வீடா இருக்கா? தெரியாது. வீடு பாதிப்பு நிறைய இருக்கு, அது மட்டும் தெரியுது. இப்போ என்னன்னா, வீட்டுல ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு செல்வமணி சார், வீட்டுக்கு கத்திரிக்காய் வாங்கிட்டு போயிருக்காரு. முத்தின கத்திரிக்காய் போயிடுச்சு. அவங்க வீட்டம்மா பார்த்துட்டு, கத்திரிக்காய் வாங்க தெரியாது, முத்தின கத்திரிக்காய் வாங்கிட்டு சொல்லு. மறுநாள் சரி, இன்னைக்கு எப்படியா நம்ம சர்டிபிகேட் வாங்கிடணும்னு சொல்லிட்டு நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கிட்டு போயிருக்காரு. சாம்பார்ல போட்டா கத்திரிக்காய் பூரா குழஞ்சு போச்சு. ஏதாவது நேற்று மொத்தம் முத்தல், இன்னைக்கு மொத்தம் பிஞ்சு. என்னதாடி சே, ஒரு தமிழ் ஆசிரியருக்கு இப்படிப்பட்ட இழுக்கா இன்னைக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தையில போய் தேடி தேடி அழகா ஒரு நடுத்தரமான கத்திரிக்காய் வேணும் மறுநாள் கொடுத்துருக்காரு. உனக்கு இந்த கத்திரிக்காயை விட்டா வேற காய் வாங்கவே தெரியாது. இதான் உன் வாழ்க்கையா? என்ன நீ எப்படி? நீங்க எந்த கொஸ்டின் போட்டாலும் எப்படியாவது ஒரு டேக் வச்சிருவாங்க. இல்லைங்கய்யா, எல்லா வீட்லயும் கேட்கிற ஒரே கேள்வி ஐயா, இது யூனிவர்சலா எல்லா ஆண்களும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு எந்த யூனிவர்சிட்டி சிலபஸ்ல உங்களுக்கு விடையே கிடைக்காது. நமக்கு அவ்வளோ கௌரவம் கொடுப்பாங்க. காலையில ஏஞ்ச உடனே, ஏங்க இன்னைக்கு என்ன சமைக்கட்டும், ஏங்க என்ன சமைக்கட்டும், நமக்கு அப்படியே உச்சி குளிந்துரும். அடாடாடாடாடா. ஆனா நீங்க சொன்ன ஒரு வெங்காயம் கூட மத்தியான சாப்பாடுல இருக்காது. என்னம்மா நான் ஏதோ லிஸ்ட் போட்டேன், நீ ஏதோ வச்சிருக்கேன். ஆமாம், நீங்கள் சொன்னீங்க, ஆசைப்பட்டீங்க. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன், மோசமாக அழுகி போய் வீணாக போகிற ஸ்டேஜில் இருந்து அதை இன்றைக்கி பண்ணிட்டேன். நாளைக்கு அழுக போகிறது நாளைக்கு பண்ணிடுறேன். முடிஞ்சு போச்சு. முடிவுகளை தெளிவாக எடுக்கக்கூடியவங்க. அழகாக இன்னொரு விஷயம் கேட்பாங்க. இன்னொரு கேள்வி, ஏதாவது ஃபங்க்ஷன் கிளம்பணுன்னா 2 ட்ரெஸ் எடுத்து வந்து காட்டுவாங்க. ஏங்க இது ஓகேவா, இது ஓகேவா? நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி கேள்விலாம் நமக்கு வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே கிடையாது. எது ஓகே எது ஓகே சொல்ல முடியாது. சரிம்மா இது ஓகே நீ எடுத்துக்க, ஆனால் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சரிம்மா சரி அதை படிச்சுக்கோ. ஆமாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு பிடிச்சது தானே நான் பண்ணணும். சரிம்மா இதே எடுத்துக்கோ. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இதுவா அதுவா? ஏம்மா என் செலெக்ஷன் தான் உங்களுக்கு தெரியல, மோசமாக இருக்கு, இதையா கட்டுவாம்மா. அப்போ நானும் உங்கள் செலெக்ஷன் தான், நானும் வீணாக போனவளா? ஒரு முடிவுக்கு தெளிவாக வரவே. ஒரு குழப்பத்தை வீட்டில் இருந்தால் எப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அதை விடுங்க நடுவர்களே. நல்ல சமுதாயம் அமையணும். ஆண் எப்பவுமே உறவுகளை பராமரிக்கணும், உறவுகளை பேணணும், எப்பவுமே கூட்டு குடும்பமா வாழணும், சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறான். நடுவர் சொன்னார் அருமையா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. எந்த கணவனும் நல்ல கணவன் தான் தாலி கட்டும் வரையிலே, அவன் நல்லா இருப்பதும் நாசமா போவதும் மனைவி அமைகிறது. குடும்பம் சரியா இருந்தா தானே அவனால ஸ்டெடியா வேலை செய்ய முடியும். உறவுகளை பிரிக்க நான் வந்து சொல்றேன், எவ்வளோ விஷயங்களை நீங்க படிக்கிறீங்க, முன்னேறீங்க, பயங்கரம் ஆகும், எல்லாம் வரீங்க. அது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டு போட்டாலும் உங்களால் மாற்றிக்க முடியாது. என்ன? எங்கள் வீட்டு சொந்தம் வந்தால் ஒரு மாதிரி, உங்கள் வீட்டு சொந்தம் வந்தால் ஒரு மாதிரி. உங்கள் வீட்டு சொந்தம் வந்தால் அன்றைக்கி ஆட்டுக்கறி விலை குறைஞ்சிரும், மளிகை ஜாமா விலை குறைஞ்சிரும், எல்லாமே குறைஞ்சிரும். எங்கள் வீட்டு ஜனங்க மட்டும் வந்தால் வேண்டாம் வெறுப்பா செஞ்சு வச்சுட்டு, ஆமாம் எண்ணெய் இன்னைக்கு 180 ரூபா லிட்டரு சாப்பிடுங்க.
மளிகை பொருள்லாம் விலையேறி போச்சு. கறி நேத்தோலையும் 900 ரூபா, இன்னைக்கு 1000 ரூபா சாப்பிடு. இந்த பகுத்தறியும் தன்மையை, பிரித்து பார்க்கிற தன்மை ஆண்களுக்கு கிடையாது. பொத்தாம் பொதுவாக நிச்சயமா பார்ப்பான். இன்னொன்று, ஆண்களிடம் உள்ள பரந்தப்பட்ட மனப்பான்மை, மன வலிமை அதிகமாக இருக்கும், மன வளம் அதிகமாக இருக்கும். இந்த மூட் ஸ்விங் அப்படிங்கிறது இருக்காது. அதாவது முடிவு பண்ணிட்டான், இன்னைக்கு இந்த கடையில் பிரியாணி சாப்பிட்னா ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுப்பான், போவான், பிரியாணி சாப்பிடுவான். தனியாக போனான். அதே வீட்டம்மாவை கூட்டிகிட்டு போனால் அந்த கடையில் பிரியாணி சாப்பிட்றதுக்குள்ள 1008 வேலை. ஏங்க இதை வாங்கிடலாமா, ஏங்க அதை வாங்கிடலாமா, ஏங்க இந்த கடைக்கு பிரியாணியே வேணாம், நான் சும்மாவே வீட்டுக்கு வந்தேன். அடிக்கடி அந்த மனநிலைகளை மாற்றி இருக்கிற சூழ்நிலைகளை குழப்பமாக்கக்கூடியவள் தான் பெண் என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. நான் சொல்றது எல்லா பெண்களையும் கிடையாது. அதுல ஒரு குறிப்பிட்டவர்கள் யார் உறுதுணையா இருக்கிறாங்க, யார் உபத்திரவா இருக்காங்க. பண்டைய காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் சொல்கிறது, ஆண்களுடைய மூளை பெண்களுடைய மூளையை விட 100 கிராம் ஜாஸ்தின்றான். ஆனா என்னன்னா, ஆண்களுக்கு நினைவாற்றல் கம்மி, பெண்களுக்கு நினைவாற்றல் அதிகம். ஆண்களுக்கு பகுத்தறியும் சிந்தனை அதிகம். எதையும் அலசி ஆராய்ச்சி பார்த்து எது நல்லது எது கெட்டதுன்னு பார்ப்பான். ஆண்கள் குடும்பத்தினுடைய நிதி சுமையை, நிதி ஆதாரத்தை கரெக்டா பார்த்து எதிர்காலத்தில் பிளான் பண்ணி தெளிவா இன்வெஸ்ட் பண்ணுவான். அழகா சொன்னா ஒரு கவிஞன், மனதை கூட கோவிலாக்கி பார்த்தால் கடவுள் வந்து விடுவார். சொற்களை சேர்த்தால் பேச்சு வருகிறது, சுரங்களை சேர்த்தால் இசை வருகிறது, வண்ணங்களை சேர்த்தால் ஓவியம் வருகிறது. எல்லா கலைகளுமே கூட்டலில் தான் பிறக்கிறது. ஆனால் சிற்பம் என்ற ஒன்று மட்டும் தான் செதுக்களில் பிறக்கிறது. அந்த செதுக்களில் சிறந்தவன் ஆண். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண் தேவையில்லாத நினைவுகளை தூக்கி சுமக்க மாட்டான், நடந்ததை மறந்துடுவான். உச்சகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாண நாளே மறந்துடுவான். நம்மால் அடிக்கடி திட்டு வாங்குவான், ஐயோ உன் கூட தான் கல்யாணம் ஆச்சா, அன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சா, தெரியலேன்னுவான். ஞாபகம்லாம் இருக்காது. ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட் பாருங்க, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வாக்கப்பட்டு முதலில் வந்த பொழுது, வலது காலை எடுத்து வைத்த பொழுது உங்கள் அம்மா என்னை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் இடது பக்கம் திரும்பிய பொழுது உங்களுடைய தங்கை என்ன சொன்னால் தெரியுமா? 16 GB 32 GB 62 GB எல்லாம் தோத்துரும். தட்டி விட்டு அது பாட்டுக்கு மெமரி டிஸ்க் வந்துட்டே இருக்கும். இதுல கற்பனை கதாபாத்திரம் வர ஏகப்பட்ட விஷயங்களை அள்ளி தெளிக்கிறது. பல விஷயங்கள். தேங்குவது நினைவானாலும் நீரானாலும் பெருகுவது நோயினா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத நினைவுகளை அகற்றி விடுங்கள். அதில் சாமர்த்தியம் உள்ளவன் நான். அவனுக்கு அடுத்தடுத்த வேலை போயிட்டே இருப்பான். அதான் நல்ல சமுதாயம் உருவாக்கணும். சரி நடந்துச்சு போயா, மன்னிச்சோ மறந்தோம் போ, அது எப்படி மன்னிக்கலாம், அது எப்படி விடலாம்? உங்களை அவமானப்படுத்திட்டான், போட்டு 1 9 ஆக்கி 9 16 ஆக்கி இடியாப்ப சிக்கல்ல விட்டு தானும் சந்தோஷமா இருக்கிறதில்ல, வீட்டுக்காரனையும் சந்தோஷமா இருக்க விடுறதே கிடையாது. அவன் கம்பெனியில பெரிய ஏகப்பட்ட விஷயத்தை மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே வந்துருவான். வீட்டில் ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஒரு சாம்பார் வச்ச விஷயத்துக்கு 10 செல்ஃபி 10 போஸ்ட் 20 ரீலு. ஆனால் சாம்பார் வாயில் வைக்க முடியாது, அது வேற விஷயம். பயங்கரம் பில்டப் அந்த அசைன்மெண்ட் அப்படியே 1 9 சொல்ல, ஏங்க நீங்க போயிட்டீங்களா, அதுக்கப்புறம் நான் வீட்டை கூட்டினா, யார் வீட்டை கூட்டினேன், நம்ம வீட்டை தான் கூட்டினேன். சமைச்சிங்களா, யாருக்கு சமைச்சேன், நமக்கு தான். தெருவில் உள்ளவங்களுக்கு சமைச்சிங்க, நமக்கு தான் சமைச்சேன். சமைச்சு துணிதை வச்சு பாத்திரம் கழுவி, அது இயல்பு, அதுவும் தப்புன்னு சொல்ல அடிமைப்படுத்த விரும்பல. ஆனா இன்னைக்கு எங்களுடைய ஆண் சமுதாயம் பெருந்தன்மையாக எல்லா வேலையும் கத்துக்கிட்டான். உங்களை விட சூப்பரா செய்யறான். நடுவர் சொன்னதே பெரிய உதாரணம். இன்னைக்கு எல்லாம் அருமையா எல்லா வேலையும் கத்துக்கிட்டா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் அலையுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடியே பையனுக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டா, அப்பார்ட்மெண்ட் இருக்கணும், இல்லை தனி வீடு இருக்கணும், இஎம்ஐ இருக்கக்கூடாது, கார் இருக்கணும், இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கணும். இதெல்லாம் போனால் இன்னும் பயனில் அனாதையா திரியிறான், கிடைக்கவே மாட்டேன். இன்னொன்று அழகா ஒருத்தர் சொன்னா, எக்ஸிஸ்டிங் லோன் இருக்கக்கூடாது. எக்ஸிஸ்டிங் லோன்னா தெரியுமா நடுவர் அவர்களே? தெரியலீங்களா? எக்ஸிஸ்டிங் லோன்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாது, இருந்தா செத்துணும். இருக்கக்கூடாது, இருந்தா செத்தும். இதெல்லாம் ஒரு கண்டிஷன். சரி, இறுதியாக நான் சொல்ல வர, நல்ல சமுதாயத்துக்கு ஆண்கள் அந்த காலத்திலிருந்து விஞ்ஞானத்திலிருந்து வேளாண்மையிலிருந்து அரசியலிருந்து தொழில்துறையிலிருந்து பல்வேறு போராட்டங்களை சந்தித்து பரந்துபட்ட மனப்பான்மையுடன் மன வலிமையுடன் முன்னேற்றி இருக்கிறார்கள். எந்த ஒன்றுமே கிடையாது. நான் சொல்றது சமூக அக்கறையோடு ஒரு விதம் சொல்கிறேன். ஏன்னா இந்த கலாம் விழாவில் எனக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. ஐயா கலாம் அவர்கள் படித்த திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் தான் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் என்னுடைய பிஎஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டத்தை படித்தேன். நான் படித்த பொழுது கலாம் ஐயா அவர்கள் 3 முறை எங்களுடைய கல்லூரி ஆண்டு விழாவிற்கு, அப்பொழுது ஜனாதிபதியாக அல்ல விஞ்ஞானியாக வருகை இருந்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் நேரில் பார்த்த அனுபவமும் நல்ல ஒரு நிகழ்வும் மனதில் இன்றும் நிழலாடி கொண்டிருக்கிறது. அதனால அவருடைய சார்பாக இந்த பட்டிமன்றத்தில் ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்ப வரதட்சணை கொடுமை, இந்த வரதட்சணை கொடுமைக்கு முக்கிய காரணம் ஆண்களா பெண்களா ஐயா? வரதட்சணைக்கு மாமியார் சில நேரம் காரணம், சில நேரம் இல்லை பல நேரம். பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போகும்போது அவர் கண்டிஷன் போட்டுருவாங்க வீட்டுக்காரருக்கு, வாயை திறக்காத, வந்தியா மிச்சர் சாப்பிட்டியா காப்பி குடிச்சா அதோடு வந்துடும். அங்க ரொம்ப பெருந்தன்மையா இல்லைங்க நீங்க பார்த்து செய்யுங்க, செஞ்சாலும் விடுங்க, வாயை திறந்த என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியும். இவ்வளவு நீங்க பெண்கள் முன்னேறி இருக்கீங்க, பெண்கள் முன்னேற்ற சங்கம் இருக்கு, மாதர் சங்கம் இருக்கு, விடுதலை சங்கம், நீங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுங்களேன். வரதட்சணையே கேட்க மாட்டேன் மாமியார் முடிவு பண்ண சிலிண்டரை வெடிக்காத, பாதி பிரச்சனையே தீர்ந்துருமே. இன்னொரு விஷயம், இப்ப சீரியல்கள் இருக்கு, சினிமாக்கள் இருக்கு, பல ஆபாச காட்சிகள் நடக்குது, பெண்களுக்கு சீரழிவு நடக்குது, நிறைய குரல் கொடுக்குறீங்க.
இந்த பெண்கள் சங்கம்லாம் சேர்ந்து நீங்களே ஒரு முடிவு எடுத்துடலாமே, நாங்கள்லாம் வந்து இனிமே இந்த மாதிரி நடிக்க மாட்டோம். சாயங்காலம் பெண்களுக்கெல்லாம் வீட்டில் டியூஷன் நடக்கும், பார்த்துருக்கீங்களா நடுவர் அவர்களே? வீட்டில் என்ன டியூஷன் நடக்கும்? 7:30 மணி 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னத்திரை சீரியல் ஓடும். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் லெசன் பாக்கியலட்சுமி, சோசியல் ஸ்டடிஸ் சிறகடிக்க ஆசை. செல்லுமணி சார் நல்ல தமிழ் ஆசிரியர், நல்ல நண்பர். அவரே உதாரணம் சொல்ல நினைக்கிறேன், நடந்த விஷயம். முந்தா நாள் ஒரு வீட்டுக்கு போனேன், சார் வீட்டுக்கு. கரெக்டாக 8:30 மணிக்கு போயிட்டேன். சார் வாங்க பாருங்க சார், உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன் சார். பட்டிமன்றத்துக்கு கம்முன்னு இருக்கு சார், நான் வெளியில தான் வாத்தியார், இங்கே ஒரு கீழ்ப்படியில் உள்ள மாணவன். என்னுடைய மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சீரியல் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். எங்கள் வீட்டுக்கு 8:30 to 9:30 யார் கெஸ்ட் வந்தாலும் அவங்களுடைய மெயின் டியூட்டி என்ன? சீரியல் பார்த்தே ஆகணும். நல்ல நியூஸ் பார்த்துட்டு இருப்பாரு, நல்ல அரசியல் பேசுவார், நல்ல இலக்கியம் பேசுவார். அவரையும் அடிச்சு உட்கார வச்சு பார். ஏன்னா சீரியல்ல உலகத்தரம் வாய்ந்த கருத்துக்கள், சமுதாயத்தை முன்னேற்றக்கூடிய கருத்துக்கள், கனவுகளை நிஜமாக்கக்கூடிய கருத்துக்கள், 4 முக்கியமான கருத்துக்கள் சொல்றேன் கேளுங்க. அந்த குடும்பத்தை நான் பிரிக்காம விட மாட்டேன், அந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். அப்படியே கல்யாணம் நடந்தாலும் கருவை கலைச்சிரும். ரொம்ப முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா சீரியலில் தொடர்பு பார்த்துருக்கலாம். 1:2, 2:3, 3:2.5, 1:1.5. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு டியூஷன் பாடங்களை எல்லாம் படித்தால் பெண்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? ஆண்கள் இதெல்லாம் சிக்க மாட்டார்கள், சிக்கி சீரழிய மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதுமே பொது தொண்டு, சமூக தொண்டு, தன்னை தாண்டி சிந்திப்பார்கள், தன்னுடைய எல்லையை சுருக்கிக் கொள்ள மாட்டார்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆண்கள் கால்குலேட்டிவ் மைண்ட் செட், கணக்கு வழக்கு பார்ப்பார்கள். பெண்கள் விருப்பு பார்ப்பார்கள். எதை எடுத்தாலும் தன்னை முன்னிலைப்படுத்துவார்கள். ஆண்கள் தன்னை பெண்ணுக்கு தள்ளி மற்றவரை முன்னிலைப்படுத்தி தான் இந்த சமுதாயத்தை முன்னேற்றி கொண்டிருப்பான். ஆண்கள் ஒரு கைத்தட்டினா என்ன, ஏன் இறுக்கமா பாக்குறீங்க? ஆண்கள் மட்டும் தட்டுங்களே, அடாடாடாடாடா சூப்பர்ப்பா, உங்களை பத்தி நான் பாராட்டி பேசுறேன், வேற எங்க போய் பேச முடியும்? உலகத்திலேயே கண்டுபிடிக்க முடியாத மர்ம நாவல் எது என்று சொன்னால் பெண்ணினுடைய மனம். பெண்ணினுடைய ஆழ்மனம் என்ன நினைக்கிறது என்பதை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு ஒரு சோதனை வைத்தார்கள். ஒரு மன்னன் தேடி தேடி அலைகிறான், இதற்கான விடை எங்கு கிடைக்கும் என்று சொல்லி. கடைசியில் ஒரு சூனியக்காரி கிழவியிடம் அந்த விடை கிடைக்கிறது. சூனியக்காரி கிழவி சொல்கிறாள், இதற்கான விடையை நான் சொல்கிறேன், ஓகே, ஆனாலும் ஒரு கண்டிஷன். என்னுடைய வயது 75, நான் உன்னை மணந்து கொள்ள வேண்டும், நீ என்னை கல்யாணம் முடித்துக் கொள்ள வேண்டும். நீ ஒரு 25 வயது இளைஞன், இளவரசன், நீ என்னை கல்யாணம் செய்து கொண்டால் இதற்கான விடையை நான் சொல்கிறேன். அவன் அரண்டு விடுகிறான். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரான். அந்த சூனியக்கார கிழவி மிக அழகான பெண்ணாக ஒரு 25 வயது இளவரசியாக உட்கார்ந்துருக்கா. ஆச்சரியம், என்ன ஒரு கிழவியா இருந்தா இப்ப இளவரசியா மாறி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு கேட்கிறான். 2 கண்டிஷன். உன்னோடு நான் வெளியில் வரும்போதெல்லாம் அழகான இளவரசியாக வெளியே வருவேன், வீட்டில் இருக்கும் போது சூனியக்கார கிழவியாக இருப்பேன். இது நம்பர் 1. இது ஓகேவான்னு பாரு. இல்லையா, வெளியில வரும்போது நான் சூரியக்கார கிழவியாக வருவேன், வீட்டில் இருக்கும்போது இளவரசியாக இருப்பேன், எது உனக்கு தேவை? சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னா. மன்னன் முழிச்சான். எப்பவுமே கேள்வி கேட்பதும் அவர்களே, பதில் சொல்வதும் அவர்களே. ஒரு ஒப்புக்கு நம்மளை கேட்பாங்க. மன்னன் உஷாரானவன். இதற்கான முடிவை நீயே எடுத்துக்கொள், சுதந்திரம் உனது அப்படி என்று சொன்னான். அப்பொழுது அவள் மனமகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள். அப்போதான் அதுக்கு விடை சொன்னால், எப்பொழுதுமே ஒரு பெண் தனக்கான முடிவை தானே எடுக்கின்ற பொழுது இளவரசியாக இருக்கிறாள். தனக்கான முடிவை தன்னுடைய முடிவில் அடுத்தவர்கள் தலையிடுகின்ற பொழுது சூனியக்கார கிழவி அல்ல, ராட்சசி அல்ல, பேய் அல்ல, அதை விட தாண்டி மாறி விடுகிறாள். என்ன கூட ஒருத்தர் கேட்டார், என்ன சார் பிரின்சிபலா இருக்கீங்க, அப்படியே வெளியில சூப்பரான சிங்கம் போல இருப்பீங்க. வெளியில் நான் சிங்கம், வீட்டிலே நானும் சிங்கம் தான், ஆனால் மேலே துர்காதேவி அமர்ந்திருப்பாள் என்ற நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு, ஆண் சமுதாயம் என்றுமே தன்னை தாண்டி சமூக சிந்தனையோடு சிந்திக்கின்ற சமுதாயம் என்று சொல்லி எல்லா பெண்களையும் குறை சொல்லவில்லை. உங்களுடைய உறுதுணை எங்களை மேலும் உயர்த்தும், ஆனால் உங்கள் உபத்திரவம் எங்களை வீழ்த்தும் என்ற நல்ல செய்தியை சொல்லி, அன்பு நடுவர் வழக்கறிஞர், இப்பொழுது வழக்கறிஞர் வழக்கு மன்றத்திலே வழக்கறிஞராக இருக்கிறார். இவர் மாவட்ட நீதிபதியாக, உயர்நீதிமன்ற நீதிபதியாக, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வர வேண்டும், வருவதற்கு தகுதி இருக்கிறது. ஆனால் நீங்கள் எங்களுக்கான நல்ல தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு